இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். கோடம்பாக்கத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இங்கே வரவங்க டிசிப்ளின் இல்லாமல் வரவங்களுக்கு இது கிட்டத்தட்ட பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி உள்ளே நுழைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது, மாட்டிக்க முடியாது. இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை சொன்னால் பாருங்க, நம்ம பார்த்துருக்கோமே. எத்தனை கோடம்பாக்கத்துக்கு வந்து உச்சத்துக்கு போனவனையும் பார்த்துருக்கோம், மிச்சத்துக்கு போனவனையும் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து மலையாள திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்குது இந்தியா முழுக்கவே. ஸோ அவங்களுக்கு இல்லை சார், இது நீங்கள் என்ன இப்போ தான் சொல்கிறீங்க, அந்த காலத்திலேயே இருக்குது சார். இதை நான் வந்து என் வாய் வலிக்கிற வரைக்கும் சிவாஜி சார்கிட்ட சொன்னேன். அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது 33 படம் பண்ணியிருக்கேன்ல சிவாஜி சாரோட. அதை விட எனக்கு என்ன வேணும்? தயவு செஞ்சு இந்த ஒரு 4-5 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஜாதியை வச்சு கலப்பாதீங்க திருப்பி திருப்பி திருப்பி. அதை அவங்க நிறுத்தணும். நீங்கள்லாம் ஊடகத்திலேருந்து அதை போய் பார்த்து பிரமாதம் சொல்லிட்டு வரீங்க, உங்கள் மேலே தான் மிஸ்டேக். இது வேணும்ன்ட்டே ஒரு அஜெண்டாவோட பண்ணுறதுனால தான் அது தப்பு வருது. அதில் என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக வயலன்ஸ் வரும். இது மாற்றணும் அப்படின்னா யார் முடிவெடுக்கும்? இயக்குனர், மக்கள் எடுக்கணும் முடியும். சாரி, நீங்கள் டோன்ட் பிளேம். சும்மா சும்மா இயக்குனர்களையும் சினிமாக்காரர்களையும் பிளேம் பண்ணாது. அவங்க என்ன, நீ கேட்குற நான் கொடுக்குறேன். ஒரு ஆட்சியை மாத்திர பவர் மக்கள்கிட்ட இருக்கும்போது சினிமா போக்க மாற்ற முடியாதா? என்ன சொல்கிறீங்க? அப்போ இங்கே என்ன டேலண்ட் இல்லைன்றீங்களா? நெவர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளுங்க இருக்காங்க. ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்ம கூட ஒரு லெஜெண்டான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரால் ஒரு வில்லத்தனமான நடிப்பும் குடிக்க முடியும், ஒரு காமெடியாகவும் நம்மளை ரசிக்க வைப்பார், ஒரு குணச்சித்திர கேரக்டர் கொடுத்தாலும் நம்மளை எமோஷனல் ஆக்கக்கூடிய ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாமல் இந்த நாடகத்துறையில் ஆரம்பித்த அவருடைய பயணம் இப்போ வர அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்திட்டு இருக்காரு. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான மனிதர், தி லெஜெண்ட் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்தா எப்படி இருக்கா? அப்படியே தான் இருக்கேன் போல. அப்போ அதை பார்த்து நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி முடிதான் நடிச்சிருக்கு. இது இப்போ அட்வான்டேஜாக இருக்குது நிறைய படங்களுக்கு. ஆஃப்டர் மாநாடு இந்த முடி தான் கேட்குறாங்க எல்லாரும். இதே கிட்ட கேட்குறாங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுடைய படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய வருஷங்களுக்கு சேஷம். ஆமாம் சார், அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் படமாகவே நான் கருதுகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். திடீர்னு ஒரு காத்தால ஒரு வினீத் ஸ்ரீனிவாசனே ஃபோன் பண்ணார் எனக்கு. அவங்க அப்பா எனக்கு தெரியும், சக காலத்து நடிகர்கள். அவர் நிறைய படம்லாம் அவர் பார்த்துருக்கேன். அவர் கதை பறையும் போல் தானே இவங்க குசேலன்னு கூட தமிழர் ரொம்ப பெரிய ஆள். இது மாதிரி நான் ஸோ பேசுகிறேன் அப்படின்னோடனே எனக்கு என்ன சார் விஷயம், நான் யூஸ்வலாக இவங்க ஏதாவது ஃபோன் பண்ணால் என்னென்னா ஏதாவது எங்கள் அம்மா ஸ்கூலில் அட்மிஷன் கேட்பாங்க. ரெடியாக இருந்தேன். எனக்கும் இப்போ ஸ்கூலுக்கு சம்மந்தம், உண்மையிலே சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு. பட் அவர் கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படம், அதில் ஒரு சின்ன பீஸ் ஒன்று வருது, பட் மெட்ராஸில் நடக்கிற பீஸ். நான் கதை அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் அந்த கேரக்டர் எழுதும்போதே என் மைண்டில் உங்கள் ஃபேஸ் இருந்ததுன்னு சொன்னார். ஸோ அது சொல்லும்போது எனக்கு இம்ப்ரெஸ்ஸாகப்படுது. நானும் மலையாள படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. கடைசியாக நான் மம்முட்டி சாரோட டபுள்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் அது ஆயிடுத்து 5-6 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இவரை பற்றி சரி நான் சொல்கிறேன் சார்ட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பினோடனே என் பையன் ஹர்ஷா சொன்னான், வினீத் ஸ்ரீனிவாசன் அப்போ ஃபோன் பண்ணது உனக்கு? ஆமாண்ணா. ரோலே இல்லைன்னாலும் ஒத்துக்கோ அதில். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு இசட் அவர் சொன்ன வார்த்தை, என் பையன் சொன்னது தான் ஃபஸ்ட்டு எனக்கு இது. தட் மேன் கெனாட் மேக் அ பேட் மூவின்னார். அவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் டைரக்டர் எனக்கும் தெரியும். பட் இவங்கெல்லாம் சொல்லும்போது நான் சரின்னு ஒத்துனேன். அழகாக 3 நாள் தான் ஒர்க்குன்னு சொன்னார். எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணார். ஒரு நாள் நான் இங்கே இருக்கும்போது ஒன்று கொச்சினில் படுத்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு துபாயில் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ என்ன அழகாக சொன்னார், துபாய் முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்துடுங்க, கொச்சினுக்கு நேரம் வந்துடுவேன். ஒன்றுமே ஐ வில் அட்ஜஸ்ட் அக்கார்டிங் டியூன்னு அவ்வளோ அழகாக பண்ணி எனக்கு அந்த நேற்று படம் பார்க்கும்போது நான் நிறைவாக இருக்குது. பெரிய ரோல் கிடையாது, பட் வந்த இடம் கிச்சன் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க சொல்லுவாங்க ரியாக்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸ் இஸ் வெரி குட். படம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. என் பையன் சொன்னது கரெக்டுன்னு. ஏன்னா வினீத் ஸ்ரீனிவாசனோட ஹைலைட், நான் இதான் முதல் படம் அவருக்கு பார்க்குறேன், சாரி டு டெல் யூ. அவர் வந்து பெருசாக ட்ராமேட்டிக்காக இருக்கணும், ஜோன் இருக்கணும் எல்லாம் எடுக்கிறது இல்லை. இந்த லேசான உணர்வுகள் இருக்குல்ல, நண்பர்களுக்குள்ள, காதலிக்குள்ள அந்த உணர்வுகளை தூண்டி விடுறாரு அவர் படம் முழுக்க. அதுதான் அவரோட, ஐ திங்க் அந்த மாதிரி படம் தான் அவர் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டோ ஒருத்தர் தட்டுறது கூட கிடையாது, அடிக்கிறது கூட கிடையாது, சண்டை டயலாகில் பேசிக்கிறாங்களே தவிர அவ்வளவு உணர்வுபூர்வமாக கடைசி வரைக்கும் போச்சு. ஸோ நேற்று நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் படம் முழுக்க எங்களை நெஞ்சில் குத்துனா மாதிரி இல்லை, 2.5 மணி நேரம் எங்கள் நெஞ்சுக்கிட்ட கையை வச்சு தடவி கொடுத்துட்டே இருந்த மாதிரி இருந்ததுன்னு. இதுதான் நான் கொடுத்த ரிவ்யூ அவர்.
படம் பார்த்துட்டு பேசுனீங்க. ஆமாம் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப அந்த ஒர்க் பண்ண அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன பிடிச்சுன்னா, என்னுடைய எங்காலத்து டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஞாபகம் வந்தது. டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல, என்ன எடுக்கணும் ஷார்ட்ஸ்னு அவருக்கு தெரியும். இல்லாட்டா இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததுனால ஃபிலிம் வேஸ்ட் கிடையாதுன்னு என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாரும், ஒரே சீனை ஒரு 15-20 தரம் எடுக்கிறாங்க. வெவ்வேறு ஆங்கிள் எடுத்து எடிட்டிங் டேபிளில் போட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ்ன்னு. இவர் அப்படிலாம் பண்ணல. நம்ம அந்த காலத்து என்னோட ஒரு எஸ்பிஎம் இருக்கட்டும், திருலோக் சந்தர், மாதவன் சார், பாலச்சந்தர், ஸ்ரீதர் மாதிரி இது லாங் ஷாட், இது க்ளோஸ் ஷாட், இது மிட் ஷாட், இது ஓவர் த ஷோல்டர் ஷாட். அவருக்கு இந்த சீனுக்கு இவ்வளோ தான் தெரியும். அதுக்கு மேலே போய் நான் இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நான் கேட்டேன், இதில் சார் இதுக்கு ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குது. இல்லை சார், என்னுடைய ஷார்ட்டில் கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ கரெக்டாக போட்டு இது பார்த்தா தெரியுது, அவ்வளோ கிளியர். அதுக்கு தேவையே இல்லை க்ளோஸ் ஷாட். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாத, பட் சீன்ஸ் உள்ள ரொம்ப டெப்த்தாக எழுதியிருக்கார். அது தெரியுது. நமக்கு டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் நமக்கு மலையாளம் புரியுமே, அதனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆடியன்ஸ்? அம்மாது பார்த்தேன். வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் என்னோட கேரளா பீப்புள் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா பாருங்களேன். அவங்களாம் பார்த்துருக்காங்க, இங்கே இருக்கிறது தான் தமிழ் படம் நிறைய பார்த்துருக்காங்க. இது வித்தியாச இன்னும் நிறைய பண்ணுங்க சார் மலையாள படம் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, என்கிட்ட சொல்லாதீங்க, வினீத் டைரக்டர் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லுவார், இன்னும் நிறையா படம் கொடுக்க சொல்லுங்கள். அது ஸோ இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி. இந்த படத்தினுடைய கதை வந்து ஆக்சுவலாக 70-80களில் அப்போ நடக்கிற மாதிரி கதை தான். அதாவது வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் கோடம்பாக்கத்துக்கு வந்து வாய்ப்பு தர்ற மாதிரி கதை தான். இது அவங்க சொன்னது என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம பிரணாவோட அப்பா ஒரு மோகன்லால் சாரும் டைரக்டர் பிரியன், அவங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சாமிஸ் லாட்ஜ்னு ஒரு இடத்துல தங்கினாங்க. ஓ, அதனால தான் அதே பேர் வச்சு பண்ணாங்க அவங்க. ஓகே. அவர் சொல்கிறாரு, அங்கே இருந்தது சார் அப்படி சாமிஸ் லாட்ஜ்னு கோடம்பாக்கத்தில் அந்த காலத்தில் ஃபேமஸாக ஒரு இடம் இருந்ததுன்னே சொல்கிறாரு. இருந்திருக்கலாம், நமக்கு ஞாபகம் இல்லை அது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கதை தான். அந்த கதைன்னு கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி சான்ஸ் தேடி அப்போ எல்லோரும் மெட்ராஸ் தானே வந்தாகணும். அப்போ ஹாலிவுட் யார், சவுத் இந்தியாவுக்கு ஹாலிவுட்டு சென்னை தானே, ஆர் ராதர் மெட்ராஸ். இன்னும் மெட்ராஸ்ன்னு சொன்னால் தான் சந்தோஷமாக இருக்குது சொல்கிறச்சேன். ஸோ அதை வச்சு அவங்க கதை பண்ணி 2 ஃப்ரெண்ட்ஸு எப்படி வராங்க, அண்ட் அப்போ நடந்த சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், இல்லை சில ட்ரூ இன்சிடென்ட்ஸ், அதெல்லாம் மைண்டில் வச்சு. அண்ட் இந்த கோடம்பாக்கம், அந்த காலத்து கோடம்பாக்கம் கிடைக்கணுன்ட்டு கொச்சினில் செட்டு போட்டாங்க. ஓகே, அது ஃபுல்லாகவே செட்டு தான். நான் பண்ண சீன்ஸ் பூரா அந்த லாஜ் கீஜ் எல்லாமே செட்டு தான். அப்புறம் பொள்ளாச்சியில் ஒரு பழைய தியேட்டர் ஒன்று இருந்தது, யூஸ் ஆகாத ஒரு தியேட்டர், அது அந்த தியேட்டர் சீனுக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்து தியேட்டர் மாதிரி இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்குன்னு நம்ம அந்த காலத்து சித்ரா, கெய்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதில் ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப ஆத்தென்டிக்காக பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே சென்னை வந்து வாய்ப்பு தெரிஞ்சிருப்பாங்க. நிறைய வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்களா? எனக்கு அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அது வந்து பாரதி ராஜா சார் அப்படி இங்கே வந்து, பட் அவங்களாம் கோடம்பாக்கத்தை தங்கல, தேனாம்பேட்டை தங்கினாங்க. ஒன்று தேனாம்பேட்டில் இருப்பாங்க, இல்லாட்டா கோடம்பாக்கத்தில் இருப்பாங்க. பட் நிறைய பேர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் அந்த கோடம்பாக்கத்தில் தான் இருப்பாங்க. இந்த கடைகள் வாசலில் பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. இதில் அந்த சிகரெட் பிடிக்கும்போது வெத்தலைப்பா கடையில் அந்த கயத்தில் எரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் அப்போ ரொம்ப காமன், நாங்கள் பார்த்துருக்கோம் காலேஜ் டேஸில். அதெல்லாம் ரொம்ப ஆத்தென்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இன்னாரோட கதைன்னு சொல்ல முடியல, இந்த மாதிரி பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறது. ஜெயித்தவங்க 10 பேர்னா தோற்றவங்க 6, வெறுத்து போய் போனவங்க ஒரு 90 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 2 பேர் ஜெயிச்சாங்கன்னு காமிச்சிருக்காங்க. அவ்வளோ. குறிப்பாக நாங்கள் ஒரு சீன் நோட் பண்ணோம், ரஜினி அவர்கள் மாதிரி ஸ்டைலில் ஒருத்தர் ஸ்மோக் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒருவேளை அது அதாக கூட இருக்கலாம், அது அவங்க மைண்டில் வச்சு. ஏன்னா அவரும் மெட்ராஸுக்கு வந்து தானே ட்ரை பண்ணார். பட் அவர் தங்கினது ராயப்பேட்டால, பட் இமேஜினேஷன் அவங்க கோடம்பாக்கம். அதை இன்னொருத்தர் சொன்னார், ஒருத்தர் சிவாஜி கணேசன் டைலாகாக பேசிகிட்டு இருக்கார் ஒருத்தர். ஏன்னா அப்போ வரும்போது எல்லாரும் அதை தான் பேசி தானே முன்னுக்கு வருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் 70s 80s முன்னுக்கு வரணுன்றதுக்கு யார் யார் என்னென்ன ட்ரை பண்ணாங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே கேரக்டர் தான் இல்லை, அதோட சாயல் அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி பிரணவ், மோகன்லால் அவருடைய சார், பிரணவ் வந்து நான் அப்போ தான் பார்க்குறேன். எனக்கு பிரணவ் வந்து சொந்தக்காரன், அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஓகே. பிரணவோட அம்மாவும் நானும் கசின்ஸ். ஓகே. எனக்கு சிஸ்டர், கசின் சிஸ்டர் அவர். அது எப்படின்னா, எங்கள் தாத்தாவும் அவங்க மிஸ்ஸஸ் மோகன்லாலோட தாத்தாவும் ஓன் பிரதர்ஸ். ஓகே. அவர் ஒரு மலையாளியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அதனால். ஸோ எனக்கு நான் பார்த்ததே கிடையாது. இவங்களும் தெரியும் எனக்கு, அவங்க சுசித்ராவை தெரியும். எனக்கு குழந்தையிலேருந்து நாங்கள்லாம் பக்கத்து வீட்டில் இருந்தோம், வளர்ந்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்குறேன். அப்போ நான் சொன்னேன்ப்பா, நான் என் நெவ்யூவோட ஆக்ட் பண்ணுறேன்னு. ஆமாம், எஸ், தே டோல் மீ யுவர் மை அங்கிள் அப்படின்னா. பட் அவன் வந்து ரொம்ப குவைட் ஃபெலோ சார்,
செட்டில். பட் ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது படு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஓல்டு கெட்டப் பண்ணிட்டு அது டவுட் இருந்தது, அது விக்கால ஒரிஜினல் வளர்த்துருக்காரு இல்லை, ஐ திங்க் இட்ஸ் விக்கு தான் இருக்கும். பிரமாதமாக இருந்தது. அண்ட் தன் உடம்பு லாங்குவேஜ் எல்லாம் என்ன மோகன்லாலோட ஜீன்ஸ் இருக்குங்கிறது தெரியுது அதில். பட் இவனுக்கும் கொடுக்கணும், ஏன்னா அவங்க அங்கே செட்டில் ஜாஸ்தி அவன் தன்னோட இது காமிச்சிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் என்ன அட்மையர் பண்ணியிருந்தான், ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன் லாட்ஜில் நடக்கும், அந்த மழையில் வந்து என்ன அதெல்லாம் பாதி சொந்த என் டைலாக் தான் அது. ஓகே. ஏன்னா அவர் சீனிவாசன் சொன்னார், அது பாருங்கள் அவர் எவ்வளோ பிடிச்சாலே அது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணும். அது வந்து ஒரு 5 மணிக்கு எடுக்கிறதா இருந்தோம் சாயந்தரம், திடீர்னு மழை. ஓகே. அடி பின்னுது, அந்த ரோடு எல்லாம் ஓப்பன் தானே. அவர் நினைது இவங்க லாட்ஜ் செட்டு போட்டிருந்தாங்களே அந்த ரிசப்ஷன், உள்ள தண்ணி ஒழுவுது. அவர் என்ன சொன்னார், நான் ஷூட்டிங்கு கேன்சல் பண்ணல, இந்த தண்ணி ஒழுவுறதை வச்சே சீன் பண்ணலாம் வாங்க சார்ன்ட்டார். ஸோ அதில் எனக்கு நிறைய சேர்க்க முடிஞ்சது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, மாடியில் போக எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயும் லீக்கிங் அப்படிலாம் நிறையா சொல்ல முடியும். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது தண்ணி ஸ்மெல் வருது, பாத்ரூம் தண்ணியாக. ஸோ அதெல்லாம் டிப்பிக்கலாக தே லைக் தட். அதுதான் அவங்க சொல்லுவாங்க, சார் அந்த அந்த ஹியூமர் உங்கள் தமிழ் ஃபிலிமில் தான் சார் இருக்குன்னாரு அவர். இல்லை அந்த பெருமை நம்ம கொடுத்தாரு. அது இல்லை, நீங்கள் என்ட்ரி ஆனோன்னா நீங்கள் பேசுகிற காமெடி வசனங்களுக்கே தேட்டரில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது, பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லாவே ரசித்தாங்க. அண்ட் ஒரு சீன் என்னை பண்ண சொன்னார்லையே, அந்த சீரியஸ் சீன், ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சது. கோடம்பாக்கத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இங்கே வரவங்க டிசிப்ளின் இல்லாமல் வரவங்களுக்கு இது கிட்டத்தட்ட பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி, உள்ளே நுழைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது, மாட்டிக்கும். அப்படி இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை சொன்னால் பாருங்கள், சினிமா உலகத்துக்கே தேவை இல்லையா அது. கண்டிப்பாக டிசிப்ளின் இல்லாட்டி நம்ம பார்த்துருக்கோமே, எத்தனை கோடம்பாக்கத்துக்கு வந்து உச்சத்துக்கு போனவனையும் பார்த்துருக்கோம், மிச்சத்துக்கு போனவனையும் பார்த்துருக்கோம் நம்ம. அது நல்லா இருந்தது. அதெல்லாம் ஸ்டடி பண்ணி, அந்த ஆள் ரொம்ப ஸ்டடி பண்ணி பாரு. பட் என்ன சார் அவரை பார்த்தா சாஃப்டாக இருக்கார். எனக்கு இந்த பாலுமேந்திரா படத்தை ஷூட் பண்ண, நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன்ல பாலுமேந்திரா, அந்த மாதிரி இருந்து சாஃப்டாக பேசுகிறாரு. இது ஓகே வரேன், இவ்வளோதான் பேசுகிறாரு. ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ஹார்டே. அன்றைக்கு இன்னொரு பெரிய இதுதான், அவர் பிரமாதமாக பாடுவாராமே. ஓ ஆமாம், சிங்கர் தான் அவர். அங்காடி தெருவில் அந்த ஹிட்டு பாட்டு அவர் தானே பாடியிருக்காரு, அவ்வளோன்ற மழை இல்லை. இதுலேயே அவர் தான் பாடியிருக்காரு ஒரு பாட்டு, அந்த மது பகரூன் ஃபர்ஸ்ட் அந்த பையன் ஒரு சூஃபி சாங் மாதிரி ஒன்று பாடும், அது அவர் பாடின பாட்டு. ஓகே. அண்ட் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த பீரியட் ஆஃப் ஸ்டைல்லையே மியூசிக் பண்ணாலும், பட் அட் த சேம் டைம் மாடர்னாகவும் இருந்தது. 80s இருக்கும்போது அந்த டைப் ஆஃப் சாங் இருந்தது, அப்புறம் ப்ரெசன்ட் டேக்கு வந்தபோது மாடர்னாக வந்தது. மியூசிக் பண்ணோன்னு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம். பாம்பே ஜெயஸ்ரீ புள்ள. நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ என்ன தான் வந்தாலும் சங்கீதத்தில் மெலடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்கள்கிட்ட இருக்குது, அதை விட்டு கொடுத்துறாத, காம்ப்ரமைஸ் சொல்லி இப்படி போடு அப்படி போடுன்னா போட சொல்லாத. என்ன இல்லை சார் நமக்கு இதுதான் வரும் அப்படின்னா. குட். இல்லை சின்ன பசங்க சார், என்ன யங்ஸ்டர் சார், நம்மலாம் ஒன்றுமே இல்லை அவங்க முன்னாடி. நிச்சயமா. அவரே சினிமா வினீத்தே யங்ஸ்டர் தானே, என்னை கம்பேர் பண்ணால் யங்ஸ்டர் தான், வேற என்ன. இன்னொரு ஆக்டர் பார்த்து அதில் நான் சொல்ல மாட்டேன், அங்கே எனக்கு தோணல, படம் பார்த்த அப்புறம் தோணுது. வினீத்தோட பிரதர் நடிச்சிருக்காரு தியான், பிரமாதமாக நடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ரோல் வந்து ஒரு அன்சிம்பத்தட்டிக் ரோல். உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல பூரா சிம்பத்தி பூரா பிரணவ் கேரக்டர் தான். பட் அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், சூழ்நிலை காரணம். பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சார். அதுவும் தெரியல எனக்கு செட்டில். இப்போ அந்த ஏஜெட் லுக்கில் வந்த பிறகு ஆமாம் 2 பேருமே ஏஜெட் லுக்கில் நடையிலேருந்து எல்லாத்தையும் கேரக்ட் பண்ணியிருக்காங்க பக்காவா. ரொம்ப நல்லா நல்ல விஷயங்கள். அந்த இவனோட அந்த லவ்வர் கல்யாணியோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணார். அதாவது உங்களை ஒரு படம் பார்க்கும்போது சார், எங்கேயுமே யாரும் ஹீரோ யாரும் வில்லன் அப்படின்னு தெரியல. சூழ்நிலை தான் ஹீரோ, சூழ்நிலை தான் வில்லன், அப்படி எடுத்துருக்காங்க இந்த படத்தை. இது தமிழ்லையும் நல்லா ஓடும், தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ஓடிட்டு. ஆமாம். ஆக்சுவலாக படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சீன் என்ன சார்? இப்போ எனக்கு வந்து இந்த நிவின் பாலி ஒன்ஸ் வந்த பிறகு அந்த போர்ஷனே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அது ஃபன்னு. அது வந்து பட் நான் நிவின் பாலி சார் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இட்ஸ் அ பவர்ஃபுல் ஆக்டர். அங்கே எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இண்டஸ்ட்ரியை பற்றி அங்கே எப்படிங்கிறது. அதை நிவின் பாலியை வச்சுக்கிட்டு சொன்னது தைரியம் வேணும். ப்ராபப்ளி அவருக்கு அது நடந்திருக்கலாம், எனக்கு அது அவ்வளோ தூரம் மலையாள இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியாது. பட் அதை சொல்கிறார்ல, அங்கே இன்னொரு நடிக்கிறது ஒரு சூப்பர் ஸ்டாரோட பிள்ளையர் நடிக்கிறாங்க அந்த படத்தில், அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். அது ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது சார். பட் எனக்கு ரொம்ப ஒரு அருமையான பிட்டாக பட்டது என்னென்னா, அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் ஒரு பிரணவ் சொல்லுவார், நீ வந்து இது நான் போட்ட பாட்டு தானே, நீ உலகத்துக்கு சொல்ல வேண்டாம், அவங்ககிட்ட மட்டும் சொல்லி என்னை வந்து உதவாக்காரன்னு சொல்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான இடம் அது. நான் அதை தான் நேற்று பேசுகிறேன் வினீத். அவர் சொன்னால், ஓ அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா, நல்லா இருந்தா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி நோட் பண்ணல போட்டு. ஏன்னா
அவன் போய் இன்னும் எனக்கு உரிய இடத்த கொடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே தான் போய் கொடுத்துருக்கான் அந்த பாட்டை அவர்கிட்ட. அதை அவர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறான், எனக்கு நீ உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டாம், அவங்ககிட்ட மட்டும் சொல்லு. அதுக்கு அவர் சொன்ன பதிலும் நியாயமாக இருந்தது. அது எப்படி முடியும், நான் அவங்ககிட்ட சொன்னால் டைரக்டர் அவன் உலகம் பூரா தெரிஞ்சு போடுமேடா. ஸோ இதில் யார் வில்லன்? சூழ்நிலை தான் வில்லன். அந்த மாதிரி தான் கதை முழுக்க இருக்கு. நிச்சயமா சார். ஸோ அதே மாதிரி இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து மலையாள திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கு இந்தியா முழுக்கவே. ஸோ இப்போ இல்லை சார், இது நீங்கள் இன்னும் இப்போ தான் சொல்கிறீங்க, அந்த காலத்திலே இருக்குது சார். நான் அந்த காலத்தில் சத்யன் பிரேம் நசீர் பண்ண படங்கள் ஒரு 10 படம் சொல்கிறேன் நான். இன்றைக்கி எடுத்து ரைட்ஸ் வாங்கி பண்ணால் சூப்பர் ஹிட் ஆகும் தமிழில் ரீமேக் பண்ணால். அதுவும் கிராஸ் பெல்ட்னு ஒரு படம். இதை நான் வந்து என் வாய் வலிக்கிற வரைக்கும் சிவாஜி சார்கிட்ட சொன்னேன். அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது 33 படம் பண்ணியிருக்கேன்ல சிவாஜி சாரோட. அதை விட எனக்கு என்ன வேணும். அவர்கிட்ட இந்த படத்தை பற்றி எவ்வளவு தடவை சொன்னேன், கோட்டை விட்டான். இப்போவும் சொல்கிறேன், அந்த கிராஸ் பெல்ட் படத்தை பார்த்து ரஜினி மாதிரி ஒருத்தர் அதை பண்ணாருன்னா பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி அறநாழிக நேரம்னு ஒரு படம். இதெல்லாம் நான் சொல்கிறது 70s நான் பார்த்தது எலிஃபென்ட்ஸ்டன் தியேட்டரில். இப்போ இது தியேட்டரே இல்லையே. அறநாழிக நேரம்னு ஒரு இது, கடல் பாலம்னு ஒரு படம். அப்புறம் பிரேம் நசீர் வந்து ஒரு படத்தில் ஒரு மூளை குன்றிய ஒரு கேரக்டராக வருவார். ஓகே. அப்பா அதெல்லாம் அவங்க எப்போதுமே சார் கண்டென்ட்டை தான் நம்பி இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இந்த படத்தில் மட்டும்தான் நிவின் பாலிக் அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன். ஏன்னா அது வேணும், அந்த கேரக்டர் கேமியோங்கிறதுக்காக வேணும். இவங்க 2 பேர்லாம் சாதாரணமாக தானே வந்தாங்க. அது அவங்க கண்டென்ட்டை நம்பி இப்போ கடந்த ஒரு 6 வருஷமாக, அதுவும் இந்த கோவிட்னால மக்கள் கவனம் பூரா மலையாள படம் திரும்பி போச்சு. இன்னொன்று நான் பார்த்த வரைக்கும் சமீபத்தில், ஒருவேளை சில மலையாள படங்கள் இருக்கோ இல்லையோ தெரியாது, நான் பார்த்த படத்தில் அடிதடியே இல்லை, மோஸ்ட்லி எமோஷன்ஸ் தான் இருந்தது. இதை பார்க்கும்போது நம்ம காலத்து இப்போ தமிழ் படங்கள் ஞாபகம். ஏன்னா அப்போல்லாம் கதை எக்ஸ்போர்ட் ஆகிறது தமிழ்நாட்டிலேருந்து தானே சார் போகும். மெல்லிய உணர்வுகள் நம்ம தானே கொடுத்தோம். என்ன ஸ்ரீதர விடவா எனக்கு கொடுத்துட போகிறாங்க, பாலச்சந்திர விடவா எனக்கு கொடுத்துட போகிறாங்க, இல்லை பீம்சிங் விடவா யாரும் கொடுத்துட போகிறாங்க. திருப்பி அந்த இதுக்கு போனால் மக்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ ஏற்கனவே நாட்டில் வயலன்ஸ் நிறையா இருக்குது. இது நம்ம சினிமாவில் வேறு இருக்காது. அதுவும் தயவுசெய்து இந்த ஒரு 4-5 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஜாதியை வச்சு கலப்பாதீங்க திருப்பி அதை அவங்க நிறுத்தணும். நீங்கள்லாம் ஊடகத்திலேருந்து அதை போய் பார்த்து பிரமாதம்னு சொல்லிட்டு வரீங்க, உங்கள் மேலே தான் மிஸ்டேக். இல்லை அவங்க ஒரு அவங்க ஒரு எங்கெங்க பார்க்க. இப்போ நீங்கள் என்ன ஜாதி பார்த்தா வந்தீங்க என்ன இன்டர்வியூ பண்ண இல்லை, நான் உங்கள் ஜாதியாக கேட்டேன் நீங்கள் இன்டர்வியூ வந்த போது, அப்புறம் ஏன் கலப்பி விட்றீங்க அதை சும்மா பேசாமல் இருந்தாலும் அது அடங்கி போடும். இது வேணும்ன்ட்டே ஒரு அஜெண்டாவோடு பண்ணுறதுனால தான் அது தப்பு வருது. அதில் என்ன வருது, ஆட்டோமேட்டிக்காக வயலன்ஸ் வரும். வயலன்ஸை பார்க்க நமக்கு இன்னும் அது தூண்டும். சார் நான்லாம் காலேஜெல்லாம் வளரும்போது நான் வயலன்ஸ் படமே ஜாஸ்தி பார்த்ததில்லை சார். மேக்ஸிமம் எம்ஜிஆர் படங்கள் ஃபைட்டிங் தான் பார்ப்போம், அதுவும் சுகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறதே ஃபஸ்ட்டு ரத்தம் தான் நிறைய வாங்குறாங்க. அட்டி பிச்சுக்கிட்டு வருது. அது நல்ல கதைகள் இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், ஒன்றும் இல்லை, தூக்கத்தை பற்றி ஒரு படம் எடுத்தாங்களே, அது என்னது, குட் நைட், எப்படி போச்சு அது படம்? அது லவ் டுடே, அது ஒரு படம். இந்த செல்ஃபோன் மேட்ரு தானே லவ் டுடே, ஓடலையா? ரைட், வேணும் ஒரு ஆக்ஷன் படம் வேணும் நமக்கு, கண்டிப்பாக அது வேணும். பட் எல்லாமே அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இப்போ நான் பார்த்த சமீபத்தில், அதனால தான் கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸ் இப்போ மலையாள படம் தான் தியேட்டருக்கே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மக்களே. ஏன்னா இப்போ அழகாக சப்டைட்டில்ஸ் வந்துடுச்சு. ஆமாம், பாட்டுக்கெல்லாமே சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் அவங்க இந்த சமயத்தில் வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு 2வது நாளே சொல்லிட்டாங்க சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு. நமக்கு சந்தோஷம், நம்ம நடித்த படம் ஒரு ஹிட்டுன்னா. எனக்கு மாநாடுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் ஹிட் ஆகுது, மார்க் ஆண்டனி ஒன்று ஹிட் ஆச்சு, இதுவும் ஹிட் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து மலையாள படங்கள் இந்த பக்கம் ஹிட் ஆகிட்டு இருக்கும்போது தமிழ் சினிமா மீது, இயக்குநர்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன் நீங்கள் இந்த மாதிரி படம்லாம் பண்ண மாட்டேன்? இப்போ நானே கேட்குறேன், இன்னும் நிறைய பண்ணலாமேன்ட்டு. பட் இப்போ நான் 2-3 படம் பண்ணிகிட்ருக்கேன் சார். அதெல்லாம் நல்ல மெல்லிய உணர்வுகளோட கதை இருக்குது சார், நல்ல மேட்டர் இருக்குது சார், பண்ணுறாங்க. என்ன அதை வெளியில் இது டிஃப்ரென்ஸ் ஷியர் அண்ட் மலையாளம் அப்படி நான் நினைக்கிறேன். யார் நடித்தாலும் அங்கே படம் நல்லா இருந்தால் ஓடிடுது. இங்கே வந்து மார்க்கெட்டபிள் ஹீரோ, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நல்ல கதை சம்டைம் நீங்கள் போய், ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீர்க்கதரிசின்னு ஒரு படம் பண்ணேன், நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையா தெரியல. நல்ல அற்புதமான கதை, பெரிய ஹீரோ இல்லை, அதனால் வந்து பேசப்பட்டதே தவிர பெருசாக ஓடலை. ஓகே, ஓடிடிக்கு வந்துடுச்சு. அதுதான் கண்டென்ட்டுக்கு மட்டும் மக்கள் திருப்பி வேல்யூ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஓஹோன்னு ஓடும். இங்கே இன்னும் அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்குது, அதுக்கு போக தான் மற்ற படங்களுக்கு இடம்ங்கிற மாதிரியே இருக்குது. இது மாற்றணும் அப்படின்னா யார் முடிவு எடுக்கணும்? இயக்குனர், மக்கள் எடுக்கணும் முடிவு.
சாரி, நீங்கள் டோன்ட் ப்ளேம். சும்மா சும்மா இயக்குனர்களையும் சினிமாக்காரங்களையும் ப்ளேம் பண்ணாது. அவங்க என்ன, நீ கேட்குற நான் கொடுக்குறேன். இல்லை நம்ம மக்கள் இப்போ மலையாள படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நம்ம மக்கள். இப்போ அவங்க சொல்லட்டும், ஐயோ நீ இந்த மாதிரி ரத்த வளார படம் கொடுத்து சும்மா சும்மா ஆக்ஷன் ஏதோ ஒரு கலவரம்னு எடுத்தீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன். சிம்பிள் அழகான கதை. இப்போ 96 வந்தது, ஆமாம், அந்த மாதிரி கதை கொடுத்தா நான் பார்ப்போம். மக்கள் தான் மாற்றணும். ஏங்க, மக்கள் கையில் தானே ஆட்சியை மாற்றுற பவரே இருக்குது. நிச்சயமாக ஒரு ஆட்சியை மாற்றுற பவர் மக்கள்கிட்ட இருக்கும்போது சினிமா போக்க மாற்ற முடியாதா? என்ன சொல்கிறீங்க? அப்போ இங்கே என்ன டேலண்ட் இல்லைன்றீங்களா? நெவர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளுங்க இருக்காங்க இங்கே, பியூட்டிஃபுல் பீப்புள் இருக்காங்க, டேலண்ட். அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நான் நடித்த போது பிறக்காதவங்களாம் என்ன டைரக்ட் ஸ்டார்ட் கட் சொல்கிறாங்க. இதுதான் விஷயம் வச்சுருக்காங்க எல்லோரும். கேமராமேன்லாம் என்ன விஷயம் வச்சுருக்காங்க? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க படங்களை ஓட விடுங்க. தியேட்டர்ஸில் நான் சொல்கிறேன், தியேட்டர்ஸும் என்ன பண்ணணுன்னா ஒரு சில ஷோஸ் சின்ன படங்களுக்கு மட்டும்தான் வைக்கணும் கண்டிஷனாக. எல்லாத்தையும் ரிசர்வேஷன் பண்ணுறீங்கல்ல, ஏன் இதில் கொண்டு மாட்டேன்றீங்க? பெரிய ஹீரோஸ் படம் நீ கொடு, நான் வேணாம் இல்லை, சின்ன படத்துக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன், ஒரு வாரம் ஓட விடுவேன்னு சொல்லணும். அது பிக்கப் ஆனால் தானுங்களே ஓடும். பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டதை அழிச்சிட்டா வேறு இந்த அதான குட் நைட் தானே அந்த படம். குட் நைட். அப்படி இப்போ சமீபத்தில் ஒரு படம், அந்த பார்க்கிங்னு ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்து நான் கலெக்ட் ஆச்சுனாங்க, ஓட விடணும் இல்லை. இல்லை அந்த படம் வந்து கரெக்டாக மழை வெள்ளம் வரும்போது கரெக்டாக அப்போ வந்து லாக் ஆகிடுச்சு அந்த படம். கொஞ்சம் அதுக்கு ஒரு ஓடிடியில் வந்த பிறகு பாராட்டுறேன். பாருங்கள், அது விடுங்க, அது வந்து இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மாநாடு வந்து கோவிடில் ரிலீஸ் ஆச்சு, பிச்சுட்டு போச்சு. ஸோ கண்டென்ட் தான். அந்த சமயம் பண்ணும்போது சிம்புக்கு ஒன்றும் முன்னாடி படங்கள் பெருசாக ஓடலை. சூர்யா தான் அதில் பெரிய ஸ்டாருன்னு சொல்லலாம். நான்லாம் ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணுறேன், எப்படி ஓடித்தது? கண்டென்ட். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.